அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு சுவாலஜி அண்டு பயோசுவாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி நம்ம இதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு பிடிஎஃபாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் சேலஞ்ச் கண்டினியூ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு முதல்ல நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லெசன் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதுலேயுமே பிடிஎஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ இதோட பிடிஎஃப் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அதற்கு முன்னாடி இதில் ஒரு சில கொஷின்ஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் சரிங்களா. அவங்க மட்டும் அந்த டாபிக் படிக்க தேவையில்லை சரிங்களா. ஒரு லெசன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 12 லெசனு, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 13 லெசன் சரிங்களா. அதனால் எந்த லெசனோ அந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்க தேவை. நம்ம வீடியோவிலே சொல்லியிருப்போம் எந்தெந்த கொஷின்ஸ் பியூர் சயின்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வீடியோவும் பின் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க சரிங்களா. உங்களுக்கு இல்லாத கொஷின்ஸ் நீங்கள் என்ன பண்ண தேவை, படிக்க தேவை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேடிட்டு இருப்பீங்க. இந்த கொஷின்ஸ் படித்தா போதுமா சார், நான் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துருவோன்னா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஷின்ஸு ப்ளஸ் பப்ளிக் இயர் கொஷின்ஸ் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம 5 மார்க்ஸ் இது வரைக்கும் கேட்டது அப்லோட் பண்ணியிருந்தோம். அது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லெசன் வைஸாக எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் லெசன் வைஸாக செப்பரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது பிரித்தோடனே நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அதர்வைஸ் பிடிஎஃபாக கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே கன்ஃபார்மாக வரக்கூடிய கொஷின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான எல்லா லெசனுக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சரிங்களா. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி, சுவாலஜி, பியூர் சயின்ஸு, அதுக்கடுத்து மேக்ஸு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா அதே பிளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு 2024 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லா கொஷின்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நீங்கள் இந்த கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறது அது எல்லாமே பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்டம் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது 1 மார்க்ஸ் சரிங்களா. மோஸ்ட்லி 99% ஸ்டூடெண்ட்ஸ் 2 மார்க்கு 3 மார்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்சர்ஸ் பண்ணுறாங்க. எங்கே 1 மார்க்ஸ் எங்கே குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப புக் பேக் கொஷின்ஸ் ஒரு 6 1 மார்க்ஸ் அல்லது 5 1 மார்க்ஸ் நமக்கு புக் பேக்கில் கேட்பாங்க. மீதி 2 அல்லது 3, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2, ஒரு சில டைம் 3, ஏதோ ஒரு சில டைம் 4 இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதனால் இன்டீரியர் 1 மார்க்ஸ் படிச்சிருங்க. இன்டீரியர் 1 மார்க்ஸ் எங்கே சார் கேட்பாங்க, ரொம்ப இன்டீரியராக கேட்பாங்கன்னா அப்படின்னால உங்களுக்கு இருக்கக்கூடிய டூயூனோ கட்டம் கட்டி ஒரு சில இடத்துலலாம் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல ஒரு சில இடத்துல லைன் பை லைனாக ரீட் பண்ணுறப்ப போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான இடத்துல உங்கள் ஸ்டாஃப் நடத்துகிறப்ப என்ன பண்ணி வந்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம். அது எல்லாமே நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ப்ளஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. இதோட பிடிஎஃப் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோ என்ன பண்ணும், ஷேர் ஆகும். அதனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. என்ன டயக்ராம் முதற்கொண்டு நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். அதனால் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் அதிக மதிப்பெண் பெற முடியும். மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஷின்ஸ் டாப் 20 டாப் 30ன்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. அந்த கொஷின்ஸும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.